ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மலையாள படத்தோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நம்மளால கணிக்கவே முடியாத அளவுக்கு கதையை கொண்டு போறாங்க. மலையாளத்துல மட்டும்தான் இந்த மாதிரி புது புது கதைகள்லாம் யோசிக்கிறாங்க. எப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு புரியல. இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த இடத்துலயுமே கணிக்க முடியாது அடுத்த சீன் இப்படிதான் போகும் அப்படின்ற அளவுக்கு. சரி, இப்போ நம்ம கதையோட எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு சூக்ஷ்ம தர்ஷினி. இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நசரியாவோட இந்த படத்தோட கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி. இவங்க மைக்ரோபயாலஜி படிச்சிருக்காங்க. இப்போ மேரிட் அண்ட் செட்டில்டு. இவங்க ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணல. ஆனாலும் இவங்க மைக்ரோபயாலஜி படிச்சதுனால எல்லா விஷயத்தையும் மைக்ரோஸ்கோப் போட்டு தான் பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான குடும்பம், ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. ஹஸ்பண்ட் பேர் ஆண்டனி அண்ட் ஒரு சின்ன பொண்ணும் இருக்கு. கதை ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பிரியா ரொம்ப நாள் பிரேக்குக்கு அப்புறமா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் மூலமா ஃபேக்கா ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கும் வராங்க. அதே இன்டர்வியூக்கு அவங்களோட ஃப்ரெண்டு ஸ்டெஃபியும் போறாங்க. அந்த ஸ்டெஃபிக்கு கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இன்டர்வியூ முடிச்சுட்டு வீடு திரும்பும் பொழுது பிரியா அவங்க எதிர்த்த வீட்டுல யாரோ ஒருத்தர் குடுத்தனம் வரதை பாக்குறாங்க. ஏதோ ஒரு குடும்பம் நம்ம எதிர்த்த வீட்டுக்கு குடுத்தனம் வருதுன்னு சந்தோஷமா பேசிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டு கிச்சன் ஜன்னல்ல இருந்து பார்த்தா இந்த வீட்டோட ஃபுல் வியூவும் அவங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த வீட்டுக்கு புதுசா கொடுத்தனும் வந்த மேனுவலோட கேரக்டர் இவங்களுக்கு வித்தியாசமா தோணுது. பூனையெல்லாம் கல்ல வச்சு அடிக்கிறாரு, வித்தியாசமா நடந்துக்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியுது. அந்த வீட்டில் மேனுவல் மட்டும் இல்லாமல் மேனுவலோட அம்மாவும் கூட இருக்காங்க. மேனுவல் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு அல்சைமர்னு வியாதி இருக்கிறதா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஞாபக மறதி இருக்கிறதா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் எந்த ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறவங்களாச்சே. அவங்க கிச்சன்ல இருந்து பார்க்கும் பொழுது அந்த அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஞாபக மறதி இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணல. மேனுவலோட அம்மா செருப்பை மாட்டிட்டு தான் வெளியில போறாங்க, அதை கழட்டி வச்சுட்டு தான் உள்ள போறாங்க, துணி காஞ்ச பிறகு எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பிரியா நோட் பண்றாங்க. பிரியா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல உறவு வச்சிருக்காங்க. இவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல மேனுவல் ஃபேமிலியை பத்தி பேசிக்கிறாங்க. மேனுவல் ஃபேமிலியில அவங்க அம்மா, அது இல்லாம அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அந்த தங்கச்சி நியூசிலாந்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம மேனுவல் சின்ன வயசுல இருக்கும் பொழுது இந்த இடத்துல தான் இருந்ததாகவும் இப்போதான் ரீசெண்டா அவங்க வெளியில போயிட்டு திரும்பி இங்க வந்திருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. மேனுவலும் தான் அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸோட நல்லா பழக ட்ரை பண்றாரு. அதுக்காக தான் வீட்டில் ஊர்ந்து போயிட்டு இருந்த ஒரு உடும்பை பிடிச்சி அடிச்சு அந்த உடும்பையே நெய்பர்ஸ்க்கு விருந்தாவும் தராரு. இது நடுவில் ஒரு குச்சியில செக்கப்பு துணியை கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லா வீட்லயும் போய் செக் பண்றாரு. அங்கிருந்து பார்த்தா தெரியுதா அந்த குச்சி அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த உடும்பை பிடிச்சி எல்லாருக்கும் பீஃப்ன்ற பேர்ல அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் விருந்து தராரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அது உடும்புன்னு தெரியாம பீஃப்ன்னு நினைச்சு ரொம்ப நல்லா ருசிச்சு சாப்பிடுறாங்க. இதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வருது. ஏன்னா அந்த உடும்பை புடிச்சிட்டு போனதை பிரியா பார்த்துட்டாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம பிரியாவோட ஃப்ரெண்டான ஸ்டெஃபி கிட்டையும் மேனுவல் ரொம்ப நல்லா பழகுறாரு. இது மட்டும் இல்லாம மேனுவல் ஒரு குச்சியில சிகப்பு துணியை கட்டிட்டு எல்லாரும் வீட்லயும் தெரியுதான்னு செக் பண்ணாரு இல்லையா, அதுல சிசிலின்றவங்க வீட்டுல இருந்து மட்டும் அந்த குச்சி நல்லா தெரியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்களோட வீட்டுக்காருக்கு பார்ட்டி வைக்கும் பொழுது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது எல்லா செவ்வாய்க்கிழமையும் அவங்க வீட்டுல காலையில இருக்க மாட்டாங்க, சர்ச் போவாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. இந்த விஷயத்த மேனுவல் எடுத்துட்டு ஒரு புது 2 கேரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஒன்னு மேனுவலோட மாமா, இன்னொன்னு தன்னோட யூகேல படிச்ச கசின். இவங்க 2 பேர்கிட்டயும் மேனுவல் சொல்லிட்டு இருக்காரு. செவ்வாய்க்கிழமைனா நம்மளுக்கு பெட்டர், நம்ம ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்களோட அங்கிள் சொல்றாரு, யாராவது பார்த்துட்டா நம்ம என்ன பண்றது, பகல் நேரமா இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஆனா நமக்கு இந்த பிளானை செவ்வாய்க்கிழமை எக்ஸிக்யூட் பண்றது தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு மேனுவல். இங்க இருந்து கட் பண்ணா பிரியாவோட ஹஸ்பண்ட் ஆண்டனிக்கு குச் பீகாருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்குது. அதே நேரத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிரியா இன்டர்வியூல செலக்ட் ஆயிடுறாங்க. அவங்க பொண்ணோட ஸ்விம்மிங் பூல் கோச்சிங்ல இருக்காங்க. அங்கேயே அவங்க சந்தோஷம் தாங்காம எழுந்து குதிக்கிறாங்க. டெக்னிக்கல் ரவுண்ட் தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் HR ரவுண்ட் இருக்கும். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற விதமா உடனே அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தன்னோட ஆனிவர்சரிக்கு இன்வைட் பண்ணிடுவாங்க. பிரியா அவங்க ஆனிவர்சரியை ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறதா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த விஷயத்த ஸ்டெஃபி மேனுவலோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால மேனுவல் கிட்டையும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி பிரியா அவங்க ஆனிவர்சரிக்காக நம்ம எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுல மேனுவல் கேட்கிறாரு, என்னையுமா இன்வைட் பண்ணுவாங்கன்ட்டு. ஸ்டெஃபி சொல்றாங்க, எல்லாரையும் தான் அவ இன்வைட் பண்றா அப்படின்ட்டு. ஸ்டெஃபியா அனுப்பின கையோட மேனுவல் அவங்களோட மாமாக்கு ஃபோன் பண்ணி இந்த நாள் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. அதே டைம் பிரியா தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட தான் இன்டர்வியூல கிளியர் பண்ணிட்டதாகவும் அடுத்த ரவுண்ட் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதே டைம்க்கு அவங்க ஹஸ்பண்டும் நான் குச் பீகாருக்கு டிரான்ஸ்பர் ஆக போறேன்னு சொல்றாரு. இங்க இருந்து அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மேனுவலோட கசின் பிரதரும் மாமாவும் சேர்ந்து பெரிய பெரிய ட்ரம் எல்லாம் விலைக்கு வாங்குவாங்க.
ஏதோ ஒரு பெரிய பிளானுக்காக ரெடி ஆகுற மாதிரி தான் இருக்கும். நிறைய கெமிக்கல் ஐட்டம்ஸும் வாங்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிரியா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஆண்டனியோட ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தான் காட்டுவாங்க. இந்த ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்கு மேனுவலும் வந்திருப்பாரு. அவர் வரத்துக்கு முன்னாடி அவர் வீட்டுல சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அதாவது ஜன்னலை திறந்து அயன் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு வருவாரு. கேக் கட்டிங் அப்போ ஏதோ ஒரு பெரிய சவுண்டு கேட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்கும் பொழுது பார்த்தா மேனுவலோட வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து ஷாக் ஆகி பிரியா உங்க வீடு எரிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லவும் மேனுவல் அங்க ஓடி போவாரு. இதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். இன்வெஸ்டிகேஷன்ல மேனுவல் சொல்லுவாரு தன்னோட அம்மாவுக்கு அல்சைமர்ன்ற வியாதி இருக்கு, அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம அந்த எரிஞ்ச வீட்டுல அவங்க அம்மா இருக்கவும் மாட்டாங்க. வீடு எரிஞ்சதுக்கான காரணம் தன்னோட அம்மா அயன் பாக்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு வெளியில எங்கேயோ போயிட்டு இருக்காங்க ஞாபக மறதியில, அதனாலதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல மேனுவல் சொல்லிடுவாரு. சிசிடிவி எல்லாத்துலயும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க அம்மா கிடைக்கலன்னு போலீஸ் சொல்லிடுவாங்க. ஆனா அதே நைட்ல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லி மேனுவலை கூட்டிட்டு போய் அடையாளம் காட்ட சொல்லி அவங்க அம்மாவை திரும்பியும் வீட்டுக்கு கூட்டிட்டும் வந்துருவாங்க. ஒரே நைட்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பிரியா ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா பிரியாக்கு மேனுவலோட அம்மாவுக்கு ஞாபக மறதி நோய் இல்லை அப்படின்றத அவங்க 100% நம்புறாங்க. இப்போ மேனுவல் தான் ஒரு மீட்டிங் போறதா சொல்லி ஸ்டெஃபின்ற பிரியாவோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. ஏன் அம்மாவை நீங்க வந்து பாத்துக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஸ்டெஃபியும் அதை ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்துக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேனுவல் அவங்க மாமா கிட்டையும் அவங்க கசின் கிட்டையும் ஒரு டேப்லெட்டை வாங்குறாரு. ஒன்னு வந்து தூக்க மாத்திரைன்னு சொல்றாங்க, இன்னொரு ஒரு டிராப்ஸ் மாதிரி தராங்க. அந்த மருந்து பாத்தீங்கன்னா தூக்கத்திலே உயிரை கொன்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க மேனுவலோட கசின் பிரதர் சொல்றாரு. இதை வாங்கிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமையே வேலையை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வராரு மேனுவல். இந்த விஷயத்த நம்ம செய்யும் பொழுது பகல் நேரமா தான் இருக்க போகுது. இந்த விஷயம் செய்யும் பொழுது நான் வீட்டுல இருக்க மாட்டேன், நான் அம்மாக்கு துணைக்கு ஆள் பாக்குறதுக்காக வெளியில போயிடுவேன், ஸ்டெஃபி மட்டும் தான் அம்மா கூட இருப்பா, அதை நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேனுவல் சொல்றாரு. நம்ம ஹீரோயின் பிரியாவுக்கு மேனுவல் வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. அதனால மேனுவலே நோட்டும் விட்டுட்டு இருக்காங்க பிரியா. காலையில காய போட்டுட்டு போற துணி மழை வரதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எடுத்து உள்ள வச்சிடுறாங்க. இதனால பிரியா தன்னோட அக்கம் பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது மேனுவலோட அம்மாக்கு ஞாபக மறதிலாம் கண்டிப்பா கிடையாது, அதை நான் ப்ரூவ் பண்றேன் பாரு. இப்போ மேனுவல் வெளியில நிக்கிறான், உள்ள வந்து குக்கர் விசில் 4 தடவைக்கு மேல அடிக்காது பாரு, அம்மா கரெக்டா அணைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம தூங்கும் பொழுது தன்னோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறாங்க, செருப்பை கூட மாட்டிட்டு தான் வெளியில போறாங்க. இந்த மாதிரி வியாதி இருக்கவங்களால இதெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியாது, அதனால மேனுவல் கண்டிப்பா போய் சொல்றான்னு சொல்லிட்டு பிரியா அடிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாம அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த தூக்க மருந்த மேனுவல் நல்லா நொறுக்கி ஒரு பேப்பர்ல வச்சுட்டு ஜூஸும் கலக்கி வைக்கிறாரு. இதை நம்மளுக்கு காட்டுறாங்க. இப்போ ஸ்டெஃபி தான் மேனுவலோட அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மேனுவல் ஸ்டெஃபி கிட்ட சொல்றாங்க, இந்த ஜூஸை மறக்காம எங்க அம்மாவுக்கு 11:30 மணிக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புறாரு. ஸ்டெஃபியும் மேனுவல் சொன்ன மாதிரி கரெக்டா 11 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு ஜூஸை தராங்க. ஆனா அவங்க அம்மா குடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ திரும்பி மேனுவல் ஃபோன் பண்றாரு, அம்மா ஜூஸ் குடிச்சிட்டாரான்னு கேக்குறாங்க. இல்லைன்னு சொல்லவும் நீ கொஞ்சம் தள்ளி வந்து பேசுன்னு சொல்லிட்டு நீ அந்த ஜூஸை குடிச்சனா எங்க அம்மாவும் குடிப்பாங்கன்னு சொல்லவும் ஸ்டெஃபி அந்த ஜூஸை அவங்க அம்மா முன்னாடி குடிக்க அவங்க அம்மாவும் அதை நம்பி ஜூஸை குடிச்சிடுறாங்க. இங்க அடுத்த சீன்ல சந்தேகத்தோட இருக்க நம்ம பிரியா எப்படியாவது அம்மா கிட்ட போய் இதை பத்தி பேசி தெரிஞ்சுக்கணும்னு வீட்டுக்கே போயிடுறாங்க. அதே நேரத்துக்கு ஏதோ முக்கியமான சம்பவம் செய்யறதுக்காக மேனுவலோட மாமாவும் மேனுவலோட வீட்டை நோக்கி கார்ல வேகமா வந்துட்டு இருக்காரு. அவர் பிரியா மேனுவலோட வீட்டுக்குள்ள போறத பாத்துறாரு. இந்த விஷயத்த மேனுவலுக்கும் போன் பண்ணி சொல்லிடுறாரு அவங்க மாமா. அதே டைமுக்கு பிரியா மேனுவலோட அம்மா கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எங்க காணா போனீங்க, எப்படி போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதே டைம் அம்மா கூட இருக்கிற ஸ்டெஃபி பிரியாவுக்கும் மேங்கோ ஜூஸ் கொடுத்துடுறாங்க. பிரியாவும் குடிச்சிடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், 2 பேரும் மயக்கமாயிடுவாங்கன்னு மேனுவலுக்கு நல்லா தெரியும். அதுக்குள்ள பிரியாவை அங்க இருந்து துரத்த ட்ரை பண்ணி மேனுவல் ஆண்டனியான பிரியாவோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்றாரு. என் அம்மாவை பார்த்துக்க ஒரு ஹெல்ப்பர் வேணும், அந்த நம்பர் உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்களா, அது உடனடியா கொடுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆண்டனியும் பிரியாவுக்கு உடனே போன் பண்ணி அங்க இருந்து கிளம்பி போய் எனக்கு நம்பர் எடுத்துக்கொடுன்னு சொல்றாங்க. பிரியாவும் மேனுவல் வீட்ல இருந்து கிளம்பி வெளியில போயிடுறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்டெஃபி மயக்கமாயிடுறாங்க. அவங்க அம்மாவையும் அவங்க மாமா பிளான் போட்டபடி வந்து கார்ல தூக்கிட்டு போயிடுறாரு. இப்போ திரும்பவும் அம்மாவை காணோம், அம்மா எங்கேயோ போயிட்டாங்கன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு மேனுவல். அதே டைமுக்கு மேனுவலோட சிஸ்டர் டயனா நியூசிலாந்துல இருந்து அவங்க அம்மாவை காணோன்ற நியூஸ்னால வீட்டுக்கு வராங்க. இந்த விஷயத்த பத்தி ஒன்னும் புரியாம இருக்கிற பிரியா டயனா வீட்டுக்கு வந்ததும் டயனா கிட்டயும் கொஞ்சம் பழகி பார்க்கலான்னு டயனாவோட போன் நம்பர் கேட்டு வாங்கிக்கிறாங்க. நாங்களும் நியூசிலாந்து வர மாதிரி பிளான் இருக்கு, அங்க வந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போன் நம்பரை
வேற வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு டயனா யாரு கூடயோ போன்ல பேசிட்டு இருக்காங்க. இங்க 2 days மேல இருக்க மாட்டேன், நான் எப்படியும் அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரியே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் பொழுதே அவங்க அம்மா கிடைக்கலனாலும் அவங்க 2 daysல கிளம்பி திரும்பி நியூசிலாந்துக்கு போறாங்க. இதை வந்து பிரியா அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. பாய் சொல்லியும் அனுப்புறாங்க. இதனோட டயனா வீட்டுல இருக்கும் பொழுது மேனுவலும் டயனாவும் சேர்ந்து இந்த லேண்டை விற்கிறதுக்கு பிளானும் போடுறாங்க. அதுக்கப்புறம் டயனாவும் கிளம்பி நியூசிலாந்து போயிடுறாங்க. இப்போ நைட்டு பிரியா தூங்கிட்டு இருக்கும் பொழுது காரோட லைட் ஃபிளாஷ் அடிக்கிற மாதிரி பிரியாக்கு சென்ஸ் ஆகுது. அதனால பிரியா எழுந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு அவங்க ஜன்னல் கிட்ட போறாங்க. அவங்க கிச்சன் ஜன்னல்ல இருந்து பார்த்த காட்சி என்னன்னா, மேனுவலோட அம்மா முகம் அவங்க வீட்டு ஜன்னல்ல தெரியுது. இதை பார்த்து ஷாக் ஆன பிரியா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்க்கும்பொழுது அங்க எந்த ஃபேஸும் தெரியல. அதுக்கு பிரியா சொல்றாங்க, நீங்க மேனுவலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கேளுங்கன்ட்டு. இந்த ராத்திரியில வேணா, நான் காலையில கேட்கறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி காலையில இருந்துச்சு ஃபோன் பண்ணியும் கேட்கிறாரு. ஆனா மேனுவல் அவங்க அம்மா வீட்டுக்கு வரலன்னு சொல்லிடுறாரு. இந்த விஷயம் பிரியாக்கு அதிகமான சந்தேகத்தை உண்டு பண்ணுது. இதை பத்தி அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்து வீட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது விஷயமா நான் கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கவே போறேன் அப்படின்னு பிரியா சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணவே வேணான்னு சொல்லவும் கேட்காம பிரியா நான் கண்டிப்பா போய் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி ஒரு ராத்திரியா செவ்வரேறி குதிச்சு மேனுவல் வீட்டுக்கு போறாங்க. அப்போ பிரியாவோட ஃப்ரெண்ட் 2 பேர் அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்து வழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராவது வராங்களான்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிரியா எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க வீட்டு மாடிக்கு ஏறி போய் அந்த ஜன்னல் வழியா என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. ஆனா பிரியாக்கு எதுவுமே தெரியல. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேனுவலோட கசின் பிரதரால பிரியா எட்டி பாக்குறது நல்லா பார்க்க முடியும். அதை பார்த்து பயந்து அவர் கீழே விழுந்துருவாரு. உடனே மேனுவலுக்கும் போன் பண்ணி சொல்லிடுவாரு. இந்த விஷயத்த தெரிஞ்ச மேனுவல் ஜீப்பை திருப்பிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வேகமா வருவாரு. மேனுவல் திரும்பி வந்துட்டு இருக்காருன்னு பிரியாவோட ஃப்ரெண்ட்ஸ் பிரியாக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. பிரியா என்ன செய்யறதுன்னு தெரியாம செவுரு மேல ஏறி நிற்பாங்க. அங்கிருந்து குதிச்சு தன்னோட வீட்டுக்கு ஓடும் பொழுது மேனுவல் பிரியாவை பார்த்து வார்ன் பண்ணுவாரு. இன்னொரு தடவை இந்த மாதிரி எங்க வீட்டுக்குள்ள வந்து என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்காதீங்க, இது அசிங்கமா இல்லையான்னு திட்டி அனுப்பிடுவாரு. இதை பிரியாவோட ஹஸ்பண்ட் ஆண்டனியும் பார்த்துட்டு என்ன நீ நம்ப மாட்டேங்கிறல, நான் தான் கேட்டு சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலேயே பிரியா படுக்க போறாங்க அன்னைக்கு நைட்டு. அதே டைமுக்கு மேனுவல் ஒரு விஷயத்த அவங்க வீட்டு செவருல கவனிக்கிறாரு. பாத்ரூம் செவத்துல இருந்து ஏதோ சிகப்பா ஒரு விஷயம் வெளியில வரத பாக்குறாரு. உள்ள போயிட்டு அவர் கசின் பிரதர் கிட்ட இந்த கசீர போட்டோவை காமிச்சிட்டு, பாரு நீ என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கன்னு, வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போல இருக்கு, பார்த்து வேலை பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மேனுவலோட பிரதர் சொல்றாரு, நான் என்ன பண்ணுவேன், பிளம்பிங் ஒர்க் ஒழுங்கா பண்ணலன்னா நீ போய் அந்த பிளம்பரை தான் திட்டணும், என்ன வந்து எதுக்கு திட்டிட்டு இருக்க, அது இல்லாம இந்த பிரியா வேற வந்து ஜன்னல் வழியா என்னை எட்டி பார்த்துட்டா, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. மேனுவல் சொல்றாரு, நீ எதுவும் கவலைப்படாத, வெளியில இருந்து பார்க்கும்போது ஒன்னும் தெரிஞ்சிருக்காது, நீ போய் சீக்கிரமா வேலையை முடி அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க கசின் பிரதரும் மாஸ்க் எல்லாம் மாட்டிட்டு ட்ரம்குள்ள இருக்கிற ஒரு ரெட் கலர் லிக்விட டாய்லெட்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு பெரிய ஆல் சைஸ் ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம் ஃபுல்லா ஒரு ரெட் கலர்ல லிக்விட் இருக்கு. அந்த லிக்விட் எடுத்து கண்டினியூஸா டாய்லெட்குள்ள ஊத்திக்கிட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில பிரியா அவங்க ஃப்ரெண்டு ஸ்டெஃபி கிட்ட பேசுறாங்க. ஏன்னா ஸ்டெஃபி தான் அவங்க அம்மா தொலைஞ்சு போகும்பொழுது கூட இருந்தாங்க இல்லையா. அவங்க கிட்ட கேக்குறாங்க மேனுவல் என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஸ்டெஃபி சொல்றாங்க, மேனுவலே என்கிட்ட கோவமா இருக்காரு, நான் பாத்துக்கும் பொழுதுதான் அவங்க அம்மா தொலைஞ்சிட்டாங்க, அதனால என்கிட்ட கோவமா நடந்துக்கிறாரு, என் மெசேஜ் கூட ரிப்ளை பண்றது இல்லைன்னு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டெஃபி இன்னொரு விஷயமும் பிரியா கிட்ட கேக்குறாங்க, அன்னைக்கு நீ ஜூஸ் குடிச்சியே, உனக்கு ஏதாவது ஒரு மாதிரி ஆச்சா, எனக்கெல்லாம் கண்ணை இருட்டிட்டு தூக்கம் வந்துருச்சு, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரியா சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் வரலையே, நான் அதுவும் தூங்கலையே அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழப்பத்தோடையே சரி நம்ம டயனாக்கு மெசேஜ் பண்ணி கேட்போம் என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு டயனாக்கு மெசேஜ் பண்றாங்க. அதாவது மேனுவலோட தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணி கேக்குறாங்க, எல்லாம் ஓகேவா, இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்குன்னு. டயனாவும் சொல்றாங்க எல்லாம் ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரியா சொல்றாங்க, நான் நேத்து ராத்திரி உங்க அம்மாவை ஜன்னல் வழியா பார்த்தேன்னு சொல்றாங்க. அதுக்கு டயனா சொல்றாங்க, அது இருக்க சான்ஸே இல்லை, சரி நீங்க எங்க வீட்டுல போயிட்டு ஏதோ ஜன்னல் வழியா பாத்தீங்களே, ஏதாவது உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி தோணுச்சான்னு கேக்குறாங்க. அதுக்கு பிரியா இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதோட டயனாவும் நான் அப்புறமா பேசுறேன்னு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் மார்னிங் மேனுவலுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பயமாயிடுது. ஓடி வந்து அவங்களோட கசின் பிரதர் கிட்ட கோவமா சொல்றாரு, அவ நியூசிலாந்துல இருந்து வரா, இதுக்கு மேல நம்மளால பாடி இங்க வச்சுக்க முடியாது, சீக்கிரமா ஷிஃப்ட் பண்ணும், அவ நாளைக்கு மார்னிங்கே வரா, சீக்கிரமா கிளியர் பண்ணணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதன் நடுவில் பிரியாவோட ஃப்ரெண்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தராங்க. அதாவது மேனுவல் ஒரு சாக்கு மூட்டைய ஒரு செவுத்து முன்னாடி போட்டு அடைச்சிக்கிட்டு இருக்காரு, அது எதுக்குன்னு புரியலன்ற மாதிரி சொல்றாங்க. மேனுவல் வீட்டு பாத்ரூம்ல இருந்து செகப்பா ஏதோ வெளியில வந்தது இல்லையா, அந்த இடத்துல அவர் பெயிண்ட் அடிச்சு சாக்கு மூட்டையை வச்சு அடைச்சு வைக்கிறாரு. இந்த க்ளூ பிரியாக்கு கிடைச்சதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸை விட்டு முதல்ல அந்த சாம்பிளை எடுத்துட்டு வர சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் ட்ரை பண்றாங்க, அவங்களால சாம்பிள் கலெக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா பிரியாவை போயிட்டு அந்த செவுத்துல இருந்து நோண்டி அந்த சாம்பிளை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து லேப் டெஸ்டும் பண்ண சொல்லிடுறாங்க. அதே நாள் பாத்தீங்கன்னா மேனுவல் வீட்டையும் கிளீன் பண்ணிட்டு அவங்க அம்மாவும் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இது ஒரு பெரிய
பெரிய டர்னிங் பாயிண்டா இருக்கு. என்ன நடக்குதுன்னே வந்து பிரியாக்கு சுத்தமா புரியல. ஏன்னா பிரியாக்கு இவ்வளவு நாள் அவங்க அம்மாவை தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அம்மா வீட்டுக்கு வந்துட்டதுனால பிரியாக்கு ஒண்ணுமே புரியல. பிரியாவும் மேனுவலோட அம்மா வீட்டுக்கு வந்துட்டதுனால எல்லாரும் அவங்கள போய் மீட் பண்றாங்க. அதனால பிரியாவும் போய் மீட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவங்க அம்மா ஏதோ சொல்ல வராங்க. அதுக்குள்ள மேனுவல் வந்துட்டு, உங்க ஹஸ்பண்ட் ஆண்டனி கிளம்பிட்டாரு. எங்க அம்மா எனக்கு உயிருக்கும் மேலானவங்க. அவங்கள நான் பத்திரமா பார்த்துப்பேன். நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இருந்து டைனாவை எப்படியா ரீச் பண்ணியே ஆகணும்ட்டு பிரியா ரொம்ப ட்ரை பண்றாங்க. மெசேஜ் போடுறாங்க. பிரியாக்கு ரிப்ளை வர மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க. அதாவது பிரியா போடுற மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா மேனுவலோட போனுக்கு வருது. அதாவது என்ன அர்த்தம்னா டைனாவோட போன் பாத்தீங்கன்னா இப்போ மேனுவல் கையில தான் இருக்கு. பிரியாக்கு டைனா ரிப்ளை பண்ணாதனால எப்படியாவது டைனா கிட்ட பேசணுன்றதுக்காக பிரியா இன்டர்நேஷனல் கால் ஆக்டிவேட் பண்ணி அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. ஆனா கால் பண்ணும்பொழுது அவங்களுக்கு மலையாளம்ல ரெக்கார்டட் மெசேஜ் ரிப்ளை வருது. இதை பார்த்து பிரியா ஷாக் ஆயிடுறாங்க. இதே டைம்ல பாத்தீங்கன்னா பிரியாக்கு அவங்களோட லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூவும் நடந்துட்டு இருக்கு. இந்த இன்டர்வியூக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே டைனாவோட ப்ரொஃபைலை செக் பண்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா டைனாக்கு நியூசிலாண்டில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது தெரியுது. அதாவது டைனா ஒரு லெஸ்பியன். அவங்களுக்கு ஒரு பெண் தோழி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரியா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ டைனாவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலமாக அதித்தி, அதாவது டைனாவோட பார்ட்னரோட நேமை கண்டுபிடிச்சி அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய் மெசேஜ் அனுப்புகிறாங்க பிரியா. டைனா நியூசிலாந்து ரீச் ஆயிட்டாலான்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அதித்திய மேனுவல் பிக்கப் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதா சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதனால அதித்தி இந்த மெசேஜை பார்த்த உடனே இல்ல டைனா நியூசிலாண்டுக்கே வரல, இப்போ நான் டைனாவை மீட் பண்றதுக்காக மேனுவலோட போயிட்டு இருக்கேன் அப்படின்னு மெசேஜ் பண்றாங்க. ஆனா பிரியா சொல்றாங்க இங்க எல்லாருக்கிட்டையும் அவங்க நியூசிலாந்து போனதால சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல அவ நியூசிலாந்து வரவே இல்லை, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா அவங்க அம்மா அவங்கள திருப்பி கூப்பிட்டுருக்கதா சொல்லி அப்படின்னு அந்த மெசேஜை பிரியாக்கு அனுப்புறாங்க. அந்த மெசேஜ்ல மேனுவலோட அம்மா டைனா கிட்ட நான் ரொம்ப சிக்கா இருக்கேன், என்னை வந்து நீ பாரு அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. இதை பார்த்து பிரியாவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா அந்த அம்மா போட்டிருக்க அந்த ஸ்கார்ஃபும் அந்த சாரியோட தான் பிரியா அவங்கள அன்னைக்கு அவங்க வீட்டு ஜன்னல்ல பார்த்துருப்பாங்க. இதை பார்த்த அடுத்த நிமிஷம் அதித்திக்கு பிரியா மெசேஜ் போட்டுருவாங்க, யூ ஆர் இன் ட்ரபிள், அவரோட போகாத அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மெசேஜை படிச்சுட்டு அதித்தி திரும்பி பார்க்கறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மேனுவல் அதித்தியோட முகத்துல ஸ்ப்ரே அடிச்சு மயக்கம் வர வச்சிருவாரு. பிரியா அங்கேருந்து உடனே கிளம்பி மேனுவலோட பேக்கரிக்கு போகிறாங்க. ஏன்னா அதித்தி மேனுவலோட பேக்கரிக்கு தான் நான் இப்போ டைனாவை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க 2 பேரும் அங்கே வரவே மாட்டாங்க. நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பிரியா அங்கேருந்து கிளம்பலான்னு பே பண்ணிட்டு கிளம்பும் பொழுது பார்த்தா அவங்களோட நியூ அவுட்லெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே இருக்கும். இது எங்களோட நியூ அவுட்லெட் மேம் அப்படின்னு அங்கே வேலை செய்கிறவங்க சொன்ன உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரியா நேராக கார் எடுத்துகிட்டு நேராக அந்த நியூ அவுட்லெட் போயிடுவாங்க. அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும். அதே டைமுக்கு பிரியாவோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி லேப்ல இருந்து நீ கொடுத்தது என்ன மாதிரி லிக்விடு, அதில் வந்து மனுஷனோட போன்ஸ் எல்லாம் இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பிரியா அடுத்த நிமிஷமே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அந்த அவுட்லெட் உள்ள போய் எட்டி பார்க்குறாங்க. அங்கே அதித்தியோட பாடியை மேனுவல் வச்சுட்டு ஏதோ பண்ணுறதுக்காக நிற்கிறாரு. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரியா நேராக போய் ஒரு கல் எடுத்து அந்த ஜன்னலில் அடிக்கிறாங்க. என்ன நடந்ததுன்னு மேனுவல் வேகமாக ஓடி வந்து பார்க்குறாரு. பிரியா பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பிரியாவை தாக்குறதுக்கு வராரு. அதுக்குள்ளே பிரியா காரை வேகமாக ஓட்டிட்டு வந்து மேனுவல் மேலே ஏற்றிடுறாங்க. இதனால உள்ளே இருந்த அவங்களோட கசின் பிரதருக்கும் அடிப்படுது. உள்ளே போன பிரியா அதித்தியை காப்பாற்றிடுறாங்க. அந்த டைம் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் எடுத்து பேசுனா அந்த சைடில் அவங்க அம்மா பேசுகிறாங்க, மேனுவலோட அம்மா பேசுகிறாங்க. எல்லாம் சரியாக போயிட்டுருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ பிரியா சொல்கிறாங்க எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி மேனுவல் மண்டையிலேயே கட்டையை வச்சு அடிச்சிடுறாங்க. இப்போதான் ஃப்ளாஷ்பேக்கில் நம்மளுக்கு ஒவ்வொரு முடிச்சியாக அவுப்பாங்க. அதாவது இந்த செயல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மெயினான காரணம் யாருன்னு பார்த்தா மேனுவலோட அம்மா தான். மேனுவலோட தங்கையான டைனா அதித்தின்ற ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க நியூசிலாண்டில். அது பிடிக்காத அவங்க அம்மா இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம், அதனால அந்த பொண்ணை நம்ம கூப்பிட்டு கொன்னுறணும், அதாவது டைனாவை கூப்பிட்டு நம்ம கொலை பண்ணிடணும்னு அவங்க அம்மா தான் பிளானே போடுவாங்க. இதுக்கு மேனுவலோட மாமா அண்ட் மேனுவலோட கசின் பிரதர் இவங்க எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க அம்மா முதல்ல தொலைஞ்சி போன மாதிரி ட்ராமா போட்டதும் அவங்க அம்மாவுக்கு ஞாபக மறதி அப்படின்ற ஒரு விஷயத்த நிரூபிக்கிறதுக்காக தான் மேனுவல் இந்த விஷயங்கள் எல்லாம் செட் பண்ணும் பொழுது அவங்க அம்மாவும் வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க அம்மா மேனுவலுக்கு முன்னாடி கிளம்பி வெளியில் போவாங்க.
அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு ஜூஸ் கலந்து கொடுக்கும் பொழுது அந்த மருந்தை பொடிச்சு அவங்க அம்மா கையில் கொடுத்துட்டு போயிருப்பாரு. அதனால ஸ்டெஃபிக்கு மட்டும் அந்த மருந்தை அவங்க அம்மா கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டெஃபி தூங்கின பிறகு வீட்டுக்கு பின்புறமாக நடந்து வந்து அவங்களே அவங்க மாமாவோட காரில் ஏறி தான் கடத்தப்பட்டதாவோ இல்லை தான் காணா போனதாகவும் காட்டிக்கிற மாதிரி நடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே அவங்க பண்ணதுக்கு காரணம் டயனாவை கொலை பண்ணுன்றதுக்காக தான். ஏன்னா டயனா ஒரு லெஸ்பியன்ன்றது ஊருக்குள்ளே தெரிஞ்சால் அவங்க குடும்பமானும் போயிடும்னு அவங்க நினச்சாங்க. அதனால டயனாவை நியூசிலாண்ட்லேருந்து வர வைக்கிற மாதிரி வர வச்சுட்டு அவங்க அங்கேருந்து நியூசிலாண்டுக்கு கிளம்புற மாதிரி ஊரெல்லாம் நம்ப வச்சுட்டு திரும்பவும் ஒரு மெசேஜ் அனுப்பி டயனாவை வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட தம்பியோட பையனோட உதவியோட சேர்ந்து தன்னோட பொண்ணையே கொலை பண்ணியிருக்காங்க. இப்படி தான் பொண்ணை கொல்லும் பொழுது பார்க்க வேணான்னு திரும்பி நிற்பாங்க. அந்த நேரம் தான் பிரியா அவங்க வீட்டு ஜன்னல்ல இருந்து அந்த அம்மாவை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் லைட்டை அணைச்சிருவாங்க. அதனால அந்த அம்மா அங்கே நிற்கிறது தெரியாது. இதுக்கு பிறகு டயனாவை கொன்று ஆள் உயரம் இருக்கிற ட்ரம்மில் உள்ளே போட்டு அதுக்கு மேலே கெமிக்கலை ஊற்றி அவங்கள உருக வச்சு அந்த உருகின பார்ட்டிகல்ஸை தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டாய்லெட்டில் கொட்டி அவங்க பாடியோட தடையுமே கிடைக்காத மாதிரி அழிச்சிருக்காங்க. தனக்கு எந்த மெசேஜும் ஃபோன் காலும் டயனா கிட்டேருந்து வரலன்னு டயனாவோட பார்ட்னர் அதித்தி நியூசிலாண்ட்லேருந்து திரும்பி வரும்பொழுது அதித்தியும் அதே மாதிரி கொல்ல திட்டமிட்டிருக்காங்க. இதை பிரியா கண்டுபிடிச்சி மேனுவலோட மொத்த குடும்பத்தையும் கம்பி எண்ணெய் வச்சுட்டாங்க. இந்த கதை பல திருப்பங்களோட உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.